சத்திய சகோதர சகோதரி அனைவருக்கும் நமது ஒன்றான மெய்தேவனாகிய யாவை தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது புது சிருஷ்டியின் அழைப்பு. இது த கால் ஆஃப் த நியூ கிரியேஷன். இந்த 6வது வால்யூம்ல பாஸ்டர் நசரே அவர்கள் எழுதியிருக்கார். அதுல 3வது சாப்டர்ல இது வருது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரை நம்ம சிருஷ்டிப்பு காரியங்களை குறித்து நம்ம கலந்துரையாடல் பகுதியில பிரதர் ஆல்வின் அவர்கள் நடத்தியிருந்தாரு. இப்ப தேவன் ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அப்ப அந்த காரியங்கள்லாம் எப்போ சிருஷ்டித்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு வேதாந்தத்துல ஆதி ஆமத்துல கொடுக்கப்பட்டது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இப்ப மனிதனை படைப்பதற்கு முன்பாக அதற்கு தேவன் பூமியை உருவேற்படுத்தி அதற்கு ஒரு உருவை கொடுத்து அதை என்ன பண்றாருன்னா மனித சிருஷ்டிப்புக்காக குடியிருப்புக்காக படைக்கிறார். அதுக்காக தாவரங்கள், விலங்குகள், மற்ற வெளிச்சம், மற்ற காரியங்கள்லாம் படைக்கிறார். சோ அது ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கிறது. இப்ப இந்த புது சிருஷ்டிப்பு என்றால் என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான சிருஷ்டிப்பு. தேவன் இதுவரை சிருஷ்டிக்காத ஒரு சிருஷ்டிப்பு தான் அது. இப்ப இதுவரையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோகாஸ் மூலமாக தான் உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார். சர்வமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று படிக்கிறோம். அப்ப அதாவது வானமண்டலங்குள்ள காரியங்களா இருந்தாலும், உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்களாக இருந்தாலும், பூமியில் உள்ள காரியங்கள், உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் வஸ்துக்கள் எல்லாமே லோகாஸ் மூலமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று படிக்கிறோம். அப்ப புது சிருஷ்டி என்றது இது யாரு சிருஷ்டித்தது அப்படி பார்க்கும்போது தேவனே நேரடியாக சிருஷ்டித்த ஒரு காரியமா இருக்கு. முதலாக புது சிருஷ்டியாக தேவன் சிருஷ்டித்த ஒரே சிருஷ்டி நம்முடைய கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிறார். அப்ப அதுதான் நம்ம இங்க இந்த பாடத்துல படிக்கிறது. ஒரு புது சிருஷ்டிப்பு என்பது ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்பாக இருக்கிறது என்று நம்ம படிக்கிறோம். இப்ப முதலாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த புது சிருஷ்டிப்பை குறித்து நம்ம அநேக கேள்வி பதில் படிச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு பேசிக்கான அடிப்படையான ஒரு அறிவு, சத்திய அறிவு நம்ம இடத்துல இருக்கு. இப்ப சபையை வகுப்பார், திரள் கூட்டத்தார் இவர்கள் யாருமே புது சிருஷ்டிகளாக இருக்கிறாங்க என்று நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப இந்த பாடத்துல இந்த சாப்டர்ல பாஸ்டர் ரசல் என்ன சொல்றாங்க அப்படி பார்க்கும் பொழுது, புது சிருஷ்டிகளாக ஆவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் எப்படி கொடுக்கப்படுது? புது சிருஷ்டிப்புக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கு, சிறப்பு அம்சங்கள் இருக்கு, தனி சிறப்புகள்லாம் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. அது இல்லாம அந்த புது சிருஷ்டிகளுக்கே உரிய கன மகிமை மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப இதற்கான வாய்ப்பு எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா, இது பொதுவான மனுக்குலத்துக்கு அல்ல அப்படி சொல்றாரு. பொதுவான மனுக்குலத்துக்கு இல்லாம இப்ப யாருக்கு அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கணும். அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இது விசேஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்திற்கும் எவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை என்று எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம். இப்ப இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆரோனும் குடும்பத்தாரும் அழைக்கப்பட்டார்கள். அதே போல இந்த புது சிருஷ்டியில் ஆவதற்கும் விசேஷித்த ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே விசேஷித்த அழைக்கப்பட்ட வகுப்பார் மாத்திரமே புது சிருஷ்டிகள் என்ற இந்த அழைப்புக்குள் வர முடியும். இதை குறித்து அநேக வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன என்று பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு ஜனங்களை தேவன் அழைத்தார். இப்ப மாம்ச இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்தார். அவர்கள் எதற்காக அழைத்தார்? அவர்கள் விசேஷித்த ஜனமாக இருக்கும்படியாக அவர்களை சீனாய் மலையில அழைத்து அவர்களுக்கு சீனாய் மலையில ஒரு உடன்படிக்கை கொடுத்து, மோசே மூலமாக மத்தியஸ்தரை கொடுத்து, நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள்லாம் கொடுத்து அவ்வாறு வழிநடத்தினார் என்றும், எகிப்திலே அவர்களை பஸ்கா நியமத்தை எல்லாம் கொடுத்தார். இப்படி எல்லாம் கொடுத்து அவர் விசேஷமாய் அழைக்கிறார். சாதாரண உலக ஜனங்களிலிருந்து, மற்ற ஜாதிகளிலிருந்து அவர்கள் விசேஷமாக அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல 5 மற்றும் 6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5 மற்றும் 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால்
சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. இப்ப இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்ப உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் ஒரு அற்புதமான கரத்தோடு வல்லமையோடும் நான் உங்களை புறப்பட செய்தேன். உங்களை கழுகுகளை செட்டையிலே கொண்டு காப்பாற்றி வந்திருக்கிறேன். எதற்கு என்று சொன்னால், உங்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நியாயப்பிரமாண உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை நீங்கள் கருத்தாய் கவனமாய் கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களில், பூமியில் உள்ள எல்லா குடிகளிலுமே நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஆசாரி ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள், ஒரு ஹோலி நேஷனாக. அதே சமயத்துல ஒரு ஆசாரிய ராஜ்யமாக, கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட் என்று சொல்றார், ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள் என்று அங்கே நீ இஸ்ரேல் புத்தரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை, மாம்ச இஸ்ரேல்களை அழைத்திருக்கிறார், மற்ற உலக ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவர் ஒரு விசேஷித்த ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அழைப்பு என்பது அவர்களுக்குரிய யூதயுக அழைப்பாக இருக்கிறது என்றும், அது யூதயுகம் என்று நம்ம படித்திருக்கிறோம். இப்ப இதை குறித்து ஆமோஸ் 3:2 இதுல சொல்றாரு. ஆமோஸ் 3:2 என்ன சொல்றாரு? பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்ப பூமியில் உள்ள மற்ற ஜனங்கள்லாம் எப்படி? யாவே தேவனை அற்ற ஜனங்களாக, உண்மையான மெய்யான தேவனை தொழுது கொள்ளாத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுபாவப்படியான இஸ்ரேலர்கள் யூத யுகத்திலே அவர்கள் தேவனுடைய விசேஷித்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து ஏசாயா 45:4 கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம், என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் அப்படிங்கிறார். இப்ப நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தம் தேவனே அவங்களுக்கு சொல்றத சர்டிபிகேட் கொடுக்கறத பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய அல்டிமேட் நோக்கம் என்னன்னா, ஆபிரகாமின் வித்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய வித்து, ஸ்பிரிச்சுவல் சீடு அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக அவர்களை முன் ஆயத்தமாக படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் செய்கிறார். அப்ப இந்த ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட அதை சொல்லல. யார்கிட்ட சொல்லல அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய வித்தை பற்றி அல்லது பரம அழைப்பை குறித்து அல்லது பரலோக அழைப்பை குறித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எதுவுமே சொல்லல. வாக்கு தத்தங்களோ அல்லது எந்தவித வேத வாக்கியங்களோ பழைய ஏற்பாட்டில் இல்லை. அப்ப இந்த ஹெவன்லி காலிங், இந்த ஹை காலிங் என்ற வார்த்தையெல்லாம் எங்க இருக்கு? எங்க நம்ம தேடணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுலதான் இந்த ஹை காலிங்கிற வார்த்தையே அமையுது. ஹை காலிங்கிற வார்த்தை எங்க இருக்கு? பிலிப்பியர் 3:14 எபிரேயர் 3:1 இருக்கு. என்ன சொல்றாரு? இப்ப பிலிப்பியர் 3:14 அவர் சொல்லும் பொழுது, நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் சொல்லும் போது என்ன சொல்றாரு? கிறிஸ்து யெசுவாவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்றார். இப்ப இந்த இடத்துலதான் பரம அழைப்பின் பந்தய பொருள். பரம அழைப்பின் என்ன? ஹை காலிங் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் யெசுவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஹை காலிங் என்ற வார்த்தையே புதிய ஏற்பாட்டுலதான் இருக்கு. இப்ப ஹெவன்லி காலிங் என்ற வார்த்தை எங்க இருக்குன்னா, ஹெவன்லி காலிங் அல்லது பரலோகத்துக்கு அழைப்பு என்பது எபிரேயர் 3:1 இருக்கு. எபிரேயர் 3:1 அது தமிழ்லயே அவங்க பரம அழைப்புன்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. எபிரேயர் 3:1 இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து யெசுவாவை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல ஆங்கிலத்துல த ஹெவன்லி காலிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்துக்குரிய அழைப்பு என்பது இங்க இருக்கு. பிலிப்பியர் 3:14 பார்க்கும்போது ஹை காலிங், அது உன்னதமான அழைப்பு என்ற வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்த அழைப்பு என்று இதுக்கு பெயர் கொடுத்திருக்காங்க. 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9 படிச்சோம் அப்படின்னா, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும்
ஆதி காலம் முதல் கிறிஸ்து யெசுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த இடத்துல ஹோலி காலிங் என்று ஆங்கிலத்துல வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 விதமான வார்த்தைகள், ஹை காலிங், ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங், இந்த 3 விதமான வார்த்தைகளுமே பரம அழைப்புக்குரிய காரியமா இருக்கிறது, புது சிருஷ்டிகளுக்கான அழைப்புக்குரிய காரியமா இருக்கிறது. ஆனா இந்த மாதிரியான அழைப்பானது மாம்ச இஸ்ரவேலுக்கு பழைய ஏற்பாட்டுல அவர் கொடுக்கப்படவே இல்லை. அவங்க அந்த இடத்துல ஹை காலிங் என்றோ ஹெவன்லி காலிங் என்றோ அல்லது ஹோலி காலிங் என்றோ அங்க சொல்லல. ஆனா இது புதிய ஏற்பாட்டுலதான் இது காணப்படுகிறது. ஆகையினாலே நம்ம இதை அப்ப எதுக்காக அவர்களை அழைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இஸ்ரேல் ஜனங்களை எதுக்காக அழைத்தார்? அப்ப இஸ்ரேல் ஜனங்களை அழைத்ததோட காரணம் என்ன? அவங்களை ஒரு தயார் பண்ணுவதற்காக அழைத்தார். அதாவது இஸ்ரேலர்கள் எல்லாருமே அங்கே ரட்சிக்கப்பட பரம அழைப்புக்குள் வரமாட்டாங்க என்பது தேவன் முன்கூட்டி அறிந்திருந்தார். இப்ப அவங்கள உள்ள கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் இண்டீட் என்று சொல்றோம், கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களை இந்த பரம அழைப்புக்குள் கொண்டுட்டு வர்றதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இப்ப அவர்களுக்கான ஒரு அழைப்பாக இந்த அழைப்பு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்றோம். இதை குறித்து ஒரு ஓமை மூலமாக நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி தருகிறார். இது என்ன ஓமை என்று சொல்லும் பொழுது லூக்கா 14வது அதிகாரத்துல 15 முதல் 24 வசனங்கள்ல இயேசு எதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பதை குறித்தும் அவருடைய பரம அழைப்புக்கு அவர்கள் எப்படி வருவார்கள் அல்லது அதை மறுதளிப்பார்கள் என்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா 14ல 15வது அந்த ஓமையை நம்ம வாசிக்கலாம். அவரோட கூட இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அதற்கு விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இப்ப முதல்ல ஒருத்தர் என்ன சொல்றான், அவங்க சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய், நான் கட்டாயம் போகணும், ஐ மஸ்ட் நீட் டு கோ, நான் கட்டாயமா போய் அந்த வயலை பார்க்கணும், அதனால என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் என்ன சொல்றான், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். மூன்றாவது வேறொருவன் என்ன சொல்றான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இப்ப அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஓமையில முதல்ல அழைக்கப்பட்டவர்கள் மாம்ச இஸ்ரவேலர்கள் தான். அந்த மிகப்பெரிய விருந்து கர்த்தராகிய இயேசு காலத்தில் இருந்து தொடங்கிற்று. அது பரம அழைப்பு, அது ஹை காலிங், ஹெவன்லி காலிங். ஏன்னா அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் என்ன சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லிதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப அநேக ஓமைகள் மூலமாக, உருவகம் மூலமாக அவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கான அழைப்பை கொடுக்கிறாரு, அந்த விருந்தை அவருக்கு கொடுக்கிறாரு. ஆனா அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்குறாங்க. அதாவது அவங்கவுங்க தங்களுடைய பிசினஸ்ல அவங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் இருந்தனால அவங்களால வர முடியல, இந்த பரம அழைப்புக்குள்ளால அநேகரால வர முடியல. ஆனா கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் இந்த பரம அழைப்புக்குள் பிரவேசித்தார்கள் என்று படிக்கிறோம். ஆகையினால இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு பகுதியினர் இந்த பரம அழைப்புக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதனால் பயன்பெற்றார்கள்.
அப்ப இதுல இதை குறித்து இந்த அழைப்பு, இந்த ரட்சிப்பு மகா பெரிதான ரட்சிப்பு என்று சொல்றார். இந்த சபையினுடைய ரட்சிப்பு, இன்னொன்னு உலக ரட்சிப்பு. இந்த இந்த ரட்சிப்பை குறித்து, குறிப்பாக இந்த சுவிசேஷ ரட்சிப்பை குறித்து, அதை மகா பெரிய உன்னதமான ரட்சிப்பு, பெரிய வேதத்துல என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 2:3 வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. எபிரேயர் 2:3 பாத்தீங்கன்னா, அதுல முதலாவதாக கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் சொல்லிட்டு 4வது வசனத்துல இப்ப படிச்சோம் அப்படின்னா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நம்ம இதுல வரக்கூடிய பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்பது அந்த சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்ட விசேஷித்தமான அழைப்பை குறிப்பதாக இருக்கிறது. இப்ப நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லும்போது, இதை குறித்து கவலை இல்லாம இதை மறுதளித்தோம் என்று சொன்னால், எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து அது கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோம். அதுதான் இந்த முன்னாடியில 2வது அதிகாரத்துல 1 வசனத்திலே சொல்றாரு. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆகையினால இது ஒரு ஒன் டைம் சான்ஸ் தான். இந்த சுவிசேஷ இழப்புல அதை பற்றி கொண்டு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். ஏனென்றால் இது கனம், மகிமை, சாவாமை உடைய ஒரு மிகப்பெரிய உன்னதமான அழைப்பு. இதை குறித்து நம்ம டீட்டெயிலா பின்னாடி படிப்போம். இந்த அழைப்பினுடைய தன்மை என்ன, அது தேவனுடைய குமாரர்கள் ஆவதற்கு அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு உடல் சுதந்திரவாளிகள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த பெரிதான ரட்சிப்பு, ஆங்கிலத்துல கிரேட் சால்வேஷன் என்று இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. இந்த கிரேட் சால்வேஷன் என்பது சபையின் ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்துல உலக ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது காமன் சால்வேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஏன்னா இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம், சத்திய கருத்துக்கள், நுட்பங்கள்லாம் உலகம் பொதுவாக இப்ப வேதம் வாசிப்பதற்கு, வேதாகமம் வாசிப்பவர்களுக்கு புரியாது. அப்ப கிரேட் சால்வேஷன் என்ன, காமன் சால்வேஷன் என்ன? அப்ப கிரேட் சால்வேஷன் என்பது பெரிதான ரட்சிப்பு, சுவிசேஷத்துல சபையினுடைய ரட்சிப்பு, அது புது சிருஷ்டிகளுக்கான ஆனது, உன்னதமான அழைப்பு, அது பரம அழைப்பு. யூதா 3ல வரக்கூடிய ஒரு அழைப்பை பத்தி பேசுறாரு. யூதா 3ல படிக்கும் போது, பிரியமானவரை, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கையில், இந்த பொதுவான ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய காமன் சால்வேஷன், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காமன் சால்வேஷன் என்று சொல்றது. இது பொதுவான ரட்சிப்பு என்பது உலகத்துக்கான ரட்சிப்பு, மில்லினியத்துல வரக்கூடிய உலகத்திற்கான ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த உலக ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, இங்க தெளிவா சொல்லிட்டாரு. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு. இப்ப கடைசி காலம் என்று சொல்லும்போது ஒரு மில்லினியத்து காலத்தை பத்தி சொல்றாரு. அப்ப இது நிச்சயமாக சபை ரட்சிப்பை குறித்து சொல்லல, பொதுவான ரட்சிப்பாகிய உலக ரட்சிப்பு, உலக மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பை குறித்து இங்க பேசுகிறது. ஆகையினால வேதாகமம் தெளிவாக சபையின் ரட்சிப்பை குறித்தும் உலகத்துக்கான ரட்சிப்பை குறித்தும் பிரித்து பேசுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, அப்ப எதற்காக சரி, இப்ப இதற்கான நிபந்தனைகள் எல்லாவற்றையும் எங்கே தேட வேண்டும்? இப்ப அதுதான் இந்த அடுத்த கேள்வி. அப்ப இந்த அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்ப சுவிசேஷத்துல யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களே இதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த கிரேட் சால்வேஷன் சொல்லக்கூடிய சபையின் ரட்சிப்புக்கு அல்லது புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்காங்க. இப்ப இதற்கான நிபந்தனைகளை எங்கே தேட வேண்டும்? இந்த பரம அழைப்பு அல்லது பரலோக ரட்சிப்புக்கான அந்த நிபந்தனைகளை எங்கே தேட வேண்டும்? பழைய ஏற்பாட்டுல இதுக்கான வாக்கு தத்தங்கள் இல்லை. ஆகவே இது நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுல தான் தேட வேண்டும். அதனாலதான் அவர் சொல்லும் போது
தேவனுடைய ஆழமான காரியங்கள் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இப்ப 1 பேதுரு 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுருல 2வது அதிகாரத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, 6:7 நம்ம வாசிக்கிறோம். இப்ப 10:11 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த 6:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 2:6-7 தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. இப்ப இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்தது அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இப்ப இந்த பிரபஞ்சத்தின் ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி செக்யூலர் சயின்ஸ் அது மாதிரி இல்லை. ஜுவாலஜி, இந்த நிறைய அறிவியல் சம்பந்தமான கருத்துக்கள், தத்துவங்கள், மொழியியல், எல்லா பாடம் அதெல்லாம் இல்லை. அல்லது அழிந்து போகலாகி பிரபஞ்சத்தின் தத்துவ ஞானிகளுடைய கருத்து இல்லை. இப்ப இந்த சபை சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லக்கூடிய பைபிள் வேதாமத்தை குறித்தும் வேதாம கோட்பாடுகளை குறித்தும் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதை பத்தி நாங்க பேசல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்துறது. இப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்துறதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இப்ப த விஸ்டம் ஆஃப் காட், தேவ ஞானம் என்பது நம்முடைய மகிமைக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சோ அது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைய மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான காரியங்களை கண் காணவும் இல்லை, காது, இதெல்லாம் மனுஷன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த மாதிரி தேவன் சபையின் ரட்சிப்பை, சாதாரண மனுக்குலத்திலிருந்து எடுத்து தேவன் ஒரு உன்னதமான தெய்வீக ஜீவிக்கு கொண்டு போவார் என்பதை குறித்து அவனுக்கு எந்தவித எண்ணமுமே இல்லாம இருந்திருக்கான். அதே போல 10ஆம் வசனத்துல நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி இல்லாமல் இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. The deep things of God. இப்ப தேவனுடைய ஆழமான காரியங்கள் புரியணும் அப்படின்னா, சத்திய காரியங்கள் புரியணும் அப்படின்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள், ஞான கண்கள், புரியக்கூடிய கண்கள், இருதயம், இதெல்லாம் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற. அதனால மாம்ச செல் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேறு, பரம அழைப்புக்கான வாக்கு தத்தங்கள் வேறு என்பதை நாம் பிரித்து பகுத்து நுட்பமாக படிக்க வேண்டும், நுணுக்கமாக படிக்க வேண்டும் என்பதை சொல்றாரு. அப்ப மாம்ச இஸ்ரவேலர்கள்ட்ட எந்தவித பெனிஃபிட்டுமே இல்லை. அவங்களால தேவன் அவங்களோடு நடந்தது, அவள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வேஸ்ட் தானா, அதுல ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா அப்படி அல்ல. அதுல ஆவிக்குரிய வித்து சம்பந்தமான காரியங்கள் இருக்கிறது. சோ அதை குறித்து வேதாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் நிழலாக இருக்கிறது. அப்ப நிறைவேறுதலுக்கான டைப்பாக இருக்கிறது, அல்ல ஷேடோவாக இருக்கிறது, நிழல் அல்லது அடையாளங்களாக இருக்கிறது என்று வேதாம் சொல்லுது. வேத வாக்கியங்கள் அநேகமாக இதை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 8:5 வாசிக்கலாம். எபிரேயர் 8:5 பாத்தீங்கன்னா, எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலுள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இப்ப வேதாம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணத்துல இந்த ஆசாரியர் செய்யக்கூடிய பலிகள், டிபிக்கல் சாக்ரிஃபைசஸ் என்று சொல்லக்கூடிய அடையாளமான பலிகள், காளைகள், வெள்ளாட்டுக்களால் பலியிடுறாங்க. அப்ப இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்ப அந்த பேட்டர்ன், அவனுக்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த மாதிரியின்படியே நீ செய்யணும். ஏன்னா இதனுடைய நிறைவேறுதல் மிகப்பெரிய உன்னதமான மேன்மையான காரியம், பரலோகத்துக்கான காரியம் என்பதை குறித்து அது சொல்லப்படுறார். சரிங்களா? அதனால மாம்ச இஸ்ரவேலர்கள் மூலமாக தேவன் எதுவுமே வெளிப்படுத்தலையா என்று கேட்டா வெளிப்படுத்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு அது நிழலாக அவங்களுக்கு புரியாது. ஆனா அதை டைப்பாக அல்லது நிழலாக வைத்திருக்காரு. இன்னொரு இடத்துல கூட எபிரேயர் 10:1 கூட இன்னும் தெளிவா சொல்றாரு.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருவதை ஒரு காலம் போன்றப்படுத்த மாட்டார். அப்ப நியாயப்பிரமாணம் என்பது வரப்போகிற நன்மைகளின் பொருள் இல்லை. அதுதான் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அது வரப்போகிற இன்னொருக்கு ஒரு அடையாளமாக, நிழலாகவும் அடையாளமாக நிழலாக இருக்குன்னு சொல்றாரு. அதனால இடைவிடாமல் வருஷந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிற பலி. அவங்க என்ன பண்றாங்க இல்லையா, ஏழாம் மாதம் 10ஆம் தேதியில ஒப்புரவாகும் நாள்ல காளையின் பலி, கர்த்தருடைய ஆட்டின் பலிலாம் அவங்க பண்றாங்க. ஒரே விதமான பலிகள்லாம் செலுத்துறாங்க. வருஷமா செலுத்துறோம். அந்த ஒப்புரவாக்கும் நாள்ல இல்லையா, பாவ நிவர்த்தி நாள் அல்லது ஒப்புரவா நாள்ல செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்ப அது ஏதோ வேற ஒரு விஷயத்தை காட்டுது. அது என்ன என்று பார்க்கும்போது அது பெட்டர் சாக்ரிஃபைசஸ். அப்ப அது எபிரேயர் 9:3 அவர் 9:23 பாத்தீங்கன்னா, பரலோகத்திற்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அப்ப அது முன்னாடி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் முதல்ல காளையின் ரத்தம் அதெல்லாம் சொல்லிட்டு வராரு. அடுத்தது கர்த்தருடைய ஆட்டின் ரத்தம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஆனா இதோடைய நிறைவேறுதலை பத்தி இங்க சொல்லும்போது பரலோகத்தில் உள்ள சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிடுது. அதாவது காளையின் பலி மற்றும் கர்த்தருடைய ஆட்டின் பலி. ஆனா பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளின் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இந்த இடத்துல நம்ம அடிக்கடி பிரதர் இதை சுட்டி காட்டுவாரு. என்ன அப்படின்னா, ப்ளூரல்ல கொடுத்துருக்கு இல்லையா. இது எல்லாருமே யேசுவா கிறிஸ்துவோட பலி மாத்திரம் தான் இருக்குன்னு பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல வேதாம தெளிவா சொல்லுது பெட்டர் சாக்ரிஃபைசஸ். இதுல கர்த்தருடைய காளையின் பலி மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆட்டின் பலி அதோட நிறைவேறுதல் இருக்கிறது. அது உன்னதமான காரியமா இருக்கிறது. மேன்மையான பலிகள், மேன்மையான ஒரு காரியமாக உன்னதமான பலிகளாக இருக்கிறது. அடுத்தபடி சபை வகுப்பாரும் இருக்காங்க. அப்ப ஒப்புரவாகும் பலிகள்ல கர்த்தருடைய பலியும் இருக்கு, அதே சமயத்துல சபை வகுப்பார் அவங்களுடைய பலியும் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் மறைமுகமாக சீக்ரெட்டாக தேவன் டைப்பாக வைத்திருக்கிறார். அதனால நம்ம வாக்கு தத்தங்கள் டைரக்டா இல்லைன்னா கூட பழைய ஏற்பாட்டுல பரலோகத்துக்குரிய பரமழைப்புக்குரிய வாக்கு தத்தங்கள் டைரக்டா ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட இது மாதிரியான அடையாளங்கள் மூலமாக பலிகள் மூலமாக வைத்திருக்கிறார். இதை குறித்து கொலோசியர் 2:16 இன்னும் தெளிவா அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. கொலோசியர் 2:16 மற்றும் 17 பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு 17ஆம் வசனத்துல மிகவும் தெளிவாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அப்ப அது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எவ்வளவு தெளிவா சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா. திங்ஸ் டு கம், ஷேடோ ஆஃப் திங்ஸ் டு கம் அப்படிங்கிறது. அதோட பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லும்போது இந்த கிறிஸ்து வகுப்பாரை பற்றியது, தலையும் சரீரமாகிய கிறிஸ்து வகுப்பாரை பற்றியதாக அது ஒரு நிழலாக முன் குறிப்பாக அது இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, புது சிருஷ்டினா ஒரு விசேஷித்தமான உன்னதமான சிருஷ்டி. தேவன் இதுவரை சிருஷ்டிக்காத ஒரு சிருஷ்டியா இருக்கு. இதுவரை லோகாஸ் மூலமாக தான் தேவன் சிருஷ்டிப்புகளை செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த புது சிருஷ்டி என்பது லோகாஸை மனிதனாக அனுப்பி அவரை மனுக்குலத்துக்காக ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி அந்த ஆதாமின் பாவத்தை எடுத்து போட்டுட்டு அது அவரை ஒரு புது சிருஷ்டியாக உருவாக்கி சிருஷ்டித்திருக்கிறார். அந்த புது சிருஷ்டி அபிஷேகம் பண்ணியிருக்கார் பரிசுத்தாவினாலே. அதை தொடர்ந்து பெந்தெகோஸ்தே நாள்ல இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு ஆரம்பமாகுது என்று பார்க்கிறோம். அது அழைப்பு முன்னாடியே கொடுத்துட்றாரு. டென்டேட்டிவ் மேனர்ல சீசர்களுக்கு கொடுத்துறாரு. அங்கேயே அவர் யேசுவா கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை 3 ஊழியமுமே இந்த பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல தான் அது புது சிருஷ்டியாக அவர்கள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் என்று நம்ம படிக்கிறோம். சரிங்களா. அப்ப இந்த அழைப்புக்கு பொதுவாக எல்லாருக்குமே மனுக்குலத்துக்கு எல்லாருக்குமே கிடையாது.
ஒரு விசேஷத்தை அழைக்கப்பட்ட வகுப்பாருக்கு மாத்திரமே உரியது. அப்ப நம்ம கேட்கலாம், மாம்ச சிலுவையில் எதுக்காக அழைக்கப்பட்டாங்க? அவங்களை பத்தி தேவன் வந்து ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பூமியில் உள்ள சகல வம்சத்தாருக்குள்ளும் உங்களை தான் அறிந்து கொண்டேங்கிறாரு. அப்ப அவங்களுடைய அழைப்பு எதற்காக அப்படி பார்க்கும்போது, முதல்ல பரம அழைப்பு யூதர்களுக்கு தான் போனது, மாம்சத்திற்கு தான் போனது. அதுல உள்ள கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா 12 சீசர்களுமே யூதர்கள் தான். அதனால அவங்க ஒரு அஸ்திபார கற்களாக இருந்தாங்க என்று படிக்கிறோம். அப்ப அந்த 70 வாரம் முடிவுல தான் அது யூதர்களுக்குடைய அந்த தயவு முடியுது. இப்ப அது வரையிலுமே அந்த யூதர்களுக்கு தான் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, அந்த பராமரிப்புக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த காரியங்கள் தான் நடந்தது என்று, அதுல யாரெல்லாம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களோ அவர்களே இந்த ஹை காலிங், ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங் என்ற இந்த இதை வந்து இதுல அவர்கள் பயனடைந்தார்கள். இதை வந்து கிரேட் சால்வேஷன் என்று வேதாகமம் பிரித்து பேசுகிறது. பெரிதான ரட்சிப்பு என்றும், இன்னொரு ரட்சிப்பு காமன் சால்வேஷன் என்றும், அது பொதுவான ரட்சிப்பு என்றும். பெரிதான ரட்சிப்பு வேற, பொதுவான ரட்சிப்பு வேற, ரெண்டாக பிரித்து பேசுகிறது. இப்ப முதல்ல சுவிசேஷத்துல இந்த பெரிதான ரட்சிப்புக்கு சபை ரட்சிப்புக்கு வருகிறது. அதை தொடர்ந்து 1000 வருடத்துல மனுக்குளம் ரட்சிப்புக்கு வருகிறது. ரட்சிப்பு அடைவதற்கு ஒரு வழி தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார், அது புது உடன்படிக்கை மூலமா. அப்ப இந்த பரலோக அழைப்பு அல்லது பரம அழைப்புக்கான நிபந்தனைகளை நம்ம எங்கே தேடலாம் அப்படி பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டுல தேடலாமா, பழைய ஏற்பாடுல தேடலாம்னா, பழைய ஏற்பாட்டுல நேரடியா ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனா டைப் மூலமாக, நிழல் மூலமாக, முன் அடையாளமாக தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா முழுக்க முழுக்க இந்த ஹை காலிங், ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங், இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளே அநேகமா அப்போஸ்தலர் பவுல் மூலமா அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு என்பதை குறித்து இதுவரை நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இஸ்ரவேலர்களுடைய மாம்சேசருடைய அழைப்பு, அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம், தேவன் அவர்களோடு இடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு வருங்காலத்திற்குரிய ஒரு நிழலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பதான் முக்கியமான இடத்துல வரும். முக்கியமான காலத்துல புது சிருஷ்டியாக முதலில் சிருஷ்டிக்கப்பட்டவர் நம்முடைய கர்த்தராக யெகோவா கிறிஸ்து தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து கொலைசியர் 1:17 நம்ம வாசிக்கிறோம். கொலைசியர் 1:18 வசனம், 1:18 வசனம் நம்ம வாசித்தோம்னா, இதுல முதலாக ஏன் அவரு சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னா, அதுக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்னா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலை. இன்னைக்கு கூட மண்ணால நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப அதற்காக தான் முதலாக சிருஷ்டிக்கப்பா, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல, preeminence in all things. Christ was to have the preeminence in the divine plan. இந்த டிவைன் பிளான்ங்கிறது ரசம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப தெய்வீக திட்டத்துல எல்லாற்றிலுமே முதலாக இருப்பது, ஏன்னா இதுவரை லோகாஸாக இருந்து அவர் எல்லாவற்றையுமே கீழ்ப்படைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் முதல்வராக இருக்கும்படி ப்ரீ எமினன்ஸ் சொல்றார். அடுத்த ஹெட், அவர் தான் எதுக்கு சரீரத்துக்கு தலையா இருக்காரு, ஹெட்டா இருக்காரு, லீடரா இருக்காரு, வழிகாட்டியா இருக்காரு, கேப்டனா இருக்காரு. அப்ப அந்த ஒரு பெரிய பேண்டு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சரீரம் வகுப்பார், அவங்களுக்கு வந்து ஒரு தலையாக இருந்து இருப்பதற்கு முதல்ல இவர் சிருஷ்டிக்கப்பட வேண்டும், சிருஷ்டிக்கப்பட்டிருக்காரு. அதுதான் இங்க இந்த வசனத்துல அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், ஹெட்டா இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே ஆதி என்று சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுக்க கூடாதுன்னா, லோகாசா இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா லோகாசுங்கிற காரியத்தை குறித்து 15ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு. 15ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்றாரு, அவர் அத்தியசமான தேவனுடைய தற்சுரூபமும். அப்ப சொல்லிட்டு சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அங்கே சொல்லிட்டார், த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர். அப்ப முதலே தேவன் சிருஷ்டித்த, நேரடியா சிருஷ்டித்த ஒரே சிருஷ்டி த லோகாஸ் என்று, ஆர்கேஞ்சல் என்று நம்ம படிக்கிறோம், அவருடைய உத்தியோகத்தின் பெயர். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு கிரிட்டிக்கலா படிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆதி என்று சொல்லும் பொழுது அவர் தான் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட புது சிருஷ்டி, அவர் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட புது சிருஷ்டி, அவரே ஆதி.
இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா த பிகினிங் ஆஃப் த நியூ கிரியேஷன் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து லோகாஸை பத்தி சொல்லல. இந்த இடத்துல புது சிருஷ்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பிகிட்டல் ஆஃப் ஸ்பிரிட், அவர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டார், முதலில் ஜெனிப்பிக்கப்பட்டவர். அடுத்தது பார்ன் ஆஃப் ஸ்பிரிட், மரித்தோடு இருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் வந்து பார்ன் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஆவியில் பிறத்தல். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18 சொல்லப்பட்டது. அப்ப அவர் ஆவியினாலே முதலில் ஜெனிப்பிக்கப்பட்ட காரியம், அவரே அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த மரித்தோலில் இருந்த முதற் பேருமானவர்ங்கிற வார்த்தைக்கு நிறைய வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு சப்போர்ட்டிவா. ரோமர் 8:29 பார்க்கலாம். ரோமர் 8:29 பாத்தீங்கன்னா இதுக்கு அவர் தான் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்ப இந்த இடத்துல நான் கடந்த காலங்கள்ல நான் வாசிக்கும் போது வேகமா வாசிட்டு போயிட்டேன். இப்ப இந்த ஆர்டிகல் படிக்கும் போதுதான் இதனுடைய முக்கியத்துவம் புரியுது. ஏன்னா தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, தம்முடைய குமாரன் என்று சொல்வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அநேக சகோதரர்கள் என்று சொல்லும் போது சபையை வகுப்பார், கிறிஸ்து வகுப்பார், மனவாட்டி சபை, அவருடைய சரீரமாகி சபை. முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டுனா நான் வேகமா படிக்கும் போது என்ன படிக்கும், இது லோகாச குறிக்குதுன்னு நினைப்போம். அல்ல, இது லோகாச குறிக்கல. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவர் பார்ன் ஆஃப் ஸ்பிரிட், அவர் வந்து ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு அவர் ஆவியினாலே பிறந்தார் இல்லையா? அந்த கருத்திலே அவர் முதற் பிறந்தவர் என்ற கருத்துல, இதுல ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா the first born from the dead, அந்த கருத்துலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he might be the first born among many brethren, இப்ப முதலில் பிறந்தவர். அப்ப அந்த சகோதரர்கள்லாம் அதுக்கு பின்னாடிதான் வராங்க. நமக்கு தெரியும் யேசு கிறிஸ்து உயிர்த்தெழாம எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆகினால யேசு கிறிஸ்து ஆவியில மாம்சத்தை கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் பார்ன் ஆஃப் ஸ்பிரிட், அதாவது ஆவியிலே பிறந்தார் என்று அந்த கருத்துல முதற் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன் என்ற கருத்துல நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 26-23 இந்த கருத்து வருது. அப்போஸ்தலர் 26:23 தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி என்ற வார்த்தை வருது. ரைஸ் ஃப்ரம் த டெட், சரிங்களா? ரைஸ் ஃப்ரம் த டெட், he should be the first ரைஸ் ஃப்ரம் த டெட். இப்ப மரித்தோர் இருந்து முதல் பிறந்தவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார், முதல்வராக இருக்கார். சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி வரும். இப்ப மறுரூபமலை காட்சியில மோசையும் எலியாவும் காணப்பட்டாங்களே, அது எப்படி? அப்படி கூட கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து உயிர்த்தெழுதல் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரமே முதலில் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். அப்ப யாவீரின் மகளை உயிர்த்தெழுப்புறாங்களே, இப்ப லாசரு உயிரோட எழுப்புனாரே, அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் அவேக்கனிங், அதுக்கெல்லாம் வார்த்தைகள் இருக்கு. அவங்களாம் அந்த ஆதாமின் பாவத்துலதான் இருக்காங்க. அதனால டெம்பரரியா அவங்க அவரை எழுப்புறாரு தேவன், சாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்புறாரு. திரும்ப அவங்க அதான் ஆதாமின் தண்டனை அவங்க மேல இருக்கனால திரும்ப மறிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அவுட் ஆஃப் டெத், இதுல வித்தியாசம் இருக்கு. அவுட் ஆஃப் டெத், மரணத்தை ஜெயித்தவராக, மரித்தோடு எழுந்த உயிர்த்தெழுந்தவராக, உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்டவராக இருக்கிறார். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதி முதல் பிறந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டவரும் முதலில் அவர்தான், ஆவியில் பிறந்தவரும் முதலில் அவர்தான் என்ற அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:20 இன்னும் தெளிவாக 1 கொரிந்தியர் 15:20 1 கொரிந்தியர் 15 20ஆம் வசனம் வாசித்தோம் சொன்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மிகவும் கிளியர் கட்டா தெளிவா சொல்லிடுச்சு. இந்த வேத வாக்கியம் பவுல் எழுதியிருக்காரு, மிகவும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தேம் தட் ஸ்லெப்ட் அப்படிங்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்தார், கிறிஸ்து மரித்தோரில் எழுந்தவர். அது எப்படி எழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது
சோ மருத்துவம் இருந்து நித்திரை அடைந்தவர்களே முதற் பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த டெட் அப்படிங்கிறார். இப்ப மருத்துவர் இருந்து எழுந்தவர் என்ற கருத்துல எதுக்காக இதெல்லாம் நம்ம வாசிட்டு இருக்கோம்? இப்ப எதுக்காக இதை வாசிக்கிறோம் அப்படின்னா, யெசுவா கிறிஸ்து மாத்திரமே முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக இருக்கிறார். நம்ம இங்கே சரிங்களா? அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அவர் முதலாக சிருஷ்டிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் தான் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டா மட்டும்தான் அவர் தலையாக இருக்க முடியும், முன்னோடினவராக இருக்க முடியும், கேப்டனாக இருக்கும். அவர் ரட்சிப்பின் அதிபதியை அநேக உபத்திரவங்களை பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப ரட்சிப்பின் அதிபதி யாருடைய ரட்சிப்பின் அதிபதி? அவர் சபை வகுப்பாருடைய அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுகிறது. எபிரேயர் 2:10 இந்த வசனம் வருது. எபிரேயர் 2:10 அது ரட்சிப்பு, கேப்டன் ஆஃப் சால்வேஷன் என்று அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் லீடராக, கேப்டனாக இருக்கிறாரு. அப்பதான் அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் இருக்கணும்னா அவர் முதலாவதாக என்ன பண்ணணும்? புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டு அது ஆவினால பிறக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாம ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை பின் வைத்து போனார் என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுருல 2:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். த பேட்டர்ன், அவர்தான் இந்த பர்ஃபெக்ட் பேட்டர்ன். நம்ம அடிக்கடி நம்ம படிக்கிறோம். அவர்தான் முழு நிறை முன்மாதிரி. யாரு? அதை அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவது தான் இந்த புது சிருஷ்டிகள், அதாவது சபை வகுப்பார். சார், அப்ப இப்ப ஒரு கேள்வி வரலாம், இதற்கு முன்னாடி ஓடினாங்களே மூப்பராய பாத்திரவர்கள், அப்ப அவங்க அவங்களுடைய நிலை என்ன? சரிங்களா? அவங்களுடைய நிலை என்ன? இப்ப யெசுவா கிறிஸ்து தான் முதல் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டியா இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஓட்டத்தை முழுமையாக ஓடி 3.5 காலம் இந்த புது சிருஷ்டியை தக்க வைத்துக் கொண்டு ஆவினாலே பிறந்தார், உயிர்த்தெழுந்தார் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மூப்பராய பாத்திரவர்கள், அதாவது ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரை இருந்தவருடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இப்ப அவருடைய நிலை என்ன? அவங்க புது சிருஷ்டியா ஜெனிப்பிக்கப்பட முடியுமா என்று கேட்டால் அவங்க அந்த அழைப்புல இல்லை. ஏன்னா பரமழைப்பை தேர்ந்தெடுத்தது யெசுவா கிறிஸ்துக்காக தான் பரமழைப்பை திறந்து வைக்கிறார். அவர் ஜீவனையும் அழியாமையும் போட்டிருக்கோம், என்ன போட்டு சாவாமையும் வெளியரங்கமாக்கிறார். அப்ப அவர்களுடைய காலத்துல அது இல்லை, அந்த அழைப்பு இல்லை என்று நம்ம படிக்கிறோம். ஆயினால 2 தீமோத்தேயு 1:10 படிக்கும்போது ஜீவனையும் நித்திய ஜீவனையும் சாவாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிறார். ஆகையினால மூப்பராய பாத்திரவர்கள் இந்த அழைப்புக்குள்ள எந்தவித பங்கும் இல்லாதவர்களாக பாத்தியமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த சுவிசேஷ யுகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்தவித பங்கும் பார்த்திருக்காங்க. ஏனென்றால் புது சிருஷ்டி என்ற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அதை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு என்பதை நம்ம புது சிருஷ்டி குறித்து மத்தேயு 11:11 வாசிக்கலாம். மத்தேயு 11:11 பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் ஸ்நானனை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை சொல்லிட்டாரு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அப்ப ஆபிரகாம் பெரியவர் இல்லையா? மோசே பெரியவர் இல்லையா? இல்லையா? தாவீது பெரியவர் இல்லையா? நோவா, ஜோபு. அப்ப இந்த ஆங்கிள் சொல்றாங்க. இப்ப நம்மளை விட்டு பிரிந்து போன ஒரு கூட்டத்தார் கூட யோவான் ஸ்நானன் தான் பெரியவன், அது யெசுவா கிறிஸ்துவே சொல்லிட்டாரு அப்படி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அவங்களோட கருத்து. எந்த விதத்தில் அவர் பெரியவர்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை பார்க்கும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. எந்த அர்த்தத்துல அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய யெசுவா கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தமாக இருக்கிறான், இதோ தேவாட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது யெசுவா கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரும் யோவான் ஸ்நானன் தான். இப்ப இது ஆபிரகாமுக்கோ மற்ற எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கோ முன்னோர்களோ மூதாதையர்களுக்கோ கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம்
ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவளின் யோவான் ஸ்நானனை பார்க்க பெரியவன் ஒரு எளிமை நிலை என்று சொல்லும்போது அதுல பல ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி ஒப்பிட்டு பார்த்து யோவான் ஸ்நானன் எந்த விதத்தில் பெரியவன் என்பதை நம்ம புரியணும். சரி, அது ஒரு கருத்து. விஸ்வாசத்தை தொடர்ந்து அதை என்ன சொல்றாரு யோவான் ஸ்நானனை பார்த்து, ஆயிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்ப 2 வகுப்பார இந்த இடத்துல கம்பேர் பண்றாரு. யோவான் ஸ்நானன் என்பது மூப்பராய் பாத்திரவான்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாரம். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருப்பவன் சொல்லும் பொழுது இது வந்து மணவாட்டி சபையில இருக்கக்கூடிய ஒருவன் சிறியவன். அப்ப 2 வகுப்பார கம்பேர் பண்றாரு. இப்ப பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவனுக்கு என்ன இருக்கு? கனம், மகிமை, சாவாமை, தெய்வீக சரீரம், தெய்வீக தன்மை, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்கள். அவர்கள் பரம அழைப்புக்கும் பரலோகத்துடைய அழைப்புக்கும் பரிசுத்த அழைப்புக்கும் உரியவர்கள். கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளி. கிறிஸ்துவுக்கு வந்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க சகோதரர்களா இருக்காங்க. ஆனா மூப்பராய பாத்திரவான்கள் எப்படி இருக்காங்க? தோழர்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு இந்த சபை வகுப்பார் வந்து குமாரர்களா இருக்காங்க, தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனா மூப்பராய பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவ தோழர்களாக, சாரி சிநேகிதர்களாக, ஆபிரகாமே சிநேகிதன் என்று சொல்றாரு, சிநேகிதர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லைங்க? சாவாமை இல்லை, தெய்வீக சுபாவம் இல்லை. அததான் அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஒப்பிட்டு சொல்றார். அடுத்ததாக எபிரேயர்ல பவுல் அப்போஸ்தலனும் இந்த இதே கருத்தை வலியுறுத்தி இந்த கருத்துக்கு இணக்கமாக ஒரு 40ஆம் வசனத்துல எபிரேயர் 11:40 எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை குறித்து ரொம்பவும் அருமையான ஒரு நமக்கு தெரியும் அதிகாரம். விசுவாசத்தை குறி விசுவாச வீரர்கள், விசுவாசத்தினாலே அவங்க முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப அவங்கள மாதிரி இவ்வளவு மேகம் போன்ற திரளான சாட்சிகள்லாம் இருக்காங்க. அது அநேக பேரோட சொல்றாரு. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இன்னும் அநேகர் குறிச்சு சொல்றாரு. நாகாப்பு, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசிகள்லாம் பத்தி சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய இதை எவ்வளவு விசுவாச வீரர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் விசுவாச நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். கடைசியா 40ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்வராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இதுதான் பரம அழைப்பினுடைய விசேஷம். பரம அழைப்பு நம்ம இல்லாமல் சொல்லும்போது பவுல் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய சபை வகுப்பார் இல்லையா? சபை வகுப்பார். அதுல பவுல் அதுல என்ன மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன். அவரு அப்ப அவங்க இல்லாமல் யார் பூர்ண அடைய முடியாது? மூப்பராய பாத்திரவான்கள் பூர்ண அடைய முடியாது. அந்த அளவுக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று நமக்காக தேவன் முன்னதாக நியமித்திருக்கிறார், அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாரு அப்படி சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யெசுவா கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றதுல இருந்தும் பவுல் அப்போஸ்தலன் மூப்பராய பாத்திரவான்களை குறித்து சொல்றதுல இருந்தும் இப்ப சபை வகுப்பாரும் மூப்பராய பாத்திரவான்கள் உள்ள ஒரு ஒப்பீடு நமக்கு புரிகிறது. அப்ப ஏன் வந்து இந்த எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் வந்து மூப்பராய பாத்திரவான்களுக்கு புது சிருஷ்டியின் அழைப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து வந்துதான் இந்த வழியை திறந்து வைக்கிறார். கிறிஸ்து தான் பரம அழைப்பை திறந்து வைக்கிறார். அதற்கு முன் ஓடின ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரை உள்ளவர்களுக்கு இந்த அழைப்புல அவங்க வரக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அது இன்னொரு காரணமும் இருக்கு, அதை குறித்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இப்ப இது ஒரு காரணம். அவங்க காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தனால அவங்களால இந்த புது சிருஷ்டியான அழைப்புல வர முடியல. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆதாமின் பாவத்தினால ஆக்கினிக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப யாரையுமே தேவன் அழைக்க முடியாது. ஆதாமின் ஆக்கினி இருந்த புது சிருஷ்டிக்கு ஆதாமின் ஆக்கினிக்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தனை தேவன் அழைக்க முடியாது. அப்ப ஆதாமின் பாவத்தை முதல்ல எடுத்து போட வேண்டும், அல்லது அவருடைய நீதிக்கு இணக்கமாக அது திருப்தி செய்யப்பட்டு ஆதாமின் பாவத்தை மீட்கும் போது கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாமின் தண்டனைக்கு நியாயமாக்கப்பட வேண்டும்.
அப்படிங்கிறார். முதல்ல அதை வந்து செய்யணும். இந்த மாம்ச இஸ்ரவேலர்கள் இதை செய்தார்கள். மாம்ச இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? காளைகளை பலியிட்டார்கள், ஆடுகளை பலியிட்டார்கள். எதற்காக? இந்த ஒரு வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு அது ஆதாமின் பாவத்திலிருந்து அவங்களை காப்பாற்றி மூடிக்கொண்டே ஒரு டெம்பரரியா ஒரு மூடுதல் கிடைத்தது. ஆனா இந்த காளைகளும் டெம்பரரி தான். அது ஒரு வருஷத்துக்கு தான். எவ்ரி இயர் அவங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு வருடமும் அந்த பாவ நிவர்த்தி நாள்ல எத்தானி மாதம் இல்லையா? எத்தானி மாதம் 10ஆம் தேதி, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அந்த ஒப்புரவாகும் பலி அவங்க செய்யணும். அது பிரதான ஆசாரியன் அந்த காளையின் ரத்தத்தை மகாபரிசுத்தத்துல தெளிக்கணும். அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஆட்டினுடைய ரத்தத்தையும் மகாபரிசுத்தம் தெளிச்சாதான் வரக்கூடிய அந்த என்னது அந்த அந்த வருஷத்துக்கு அந்த பாவங்கள்லாம் திருப்தி செய்யப்படுகிறது. ஒரு டெம்பரரியா ஒரு வருஷத்துக்கு தான் அது இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலி நிரந்தர பலி. அதுதான் அது கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ். அது ஒரு பர்மனன்ட் பலி. இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மரித்தார், ஒரே தரம் பலியிட்டார், தம்மை பலியிட்டார். அதனால வருஷந்தோறும் அவர் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அத பிரதான ஆசாரிகளை போல அவர் அது இப்ப பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் எழுதுறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல எழுதுறார். அவர் வந்து பிரதான ஆசாரியன் வந்து இந்த இதுல நம்ம படிக்கலாம். சரி, 9:25 எபிரேயர் 9:25 பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல. பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தம் என்று சொல்லும்போது அவன் ரத்தத்தை எடுத்துட்டு போல, காளையின் மிருகத்தின் ரத்தத்தை, காளை ரத்தத்தையோ அல்லது அது தொடர்ந்து காளை ரத்தத்தை முதலாவதாக செலுத்திட்டு பிறகு வந்து கர்த்தருடைய ஆட்டின் ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். சோ அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிட வேண்டிய அநேக தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அது அவசியம் இல்லை. ஒரே தரம் பலியிட்டனால இது முடிஞ்சிருச்சுக்கிறார். அடுத்த இதுல சொல்றாரு, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதனால ஒரே தரம் தான் அவரு ஒரே தரம் தான் பலியிட்டார். அதனால அது இவங்கள மாதிரி வருஷந்தோறும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மாம்ச இஸ்ரவேலர்கள் செய்த பலிகள், அடையாளமான பலிகள், காளைகள் மற்றும் ஆடுகளுடைய ரத்தங்கள் பலியிடப்பட்டதெல்லாம் ஒருபோதும் பாவத்தை நீக்கி போடாது. ஏனென்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? ஆதாம் வந்து ஒரு உன்னதமான சிருஷ்டி தான், மனிதன். ஆனா அந்த காளையின் ரத்தம், ஆடெல்லாம் வந்து தாழ்நிலை மிருகங்கள். இப்ப இந்த ரத்தம் வந்து எப்படி வந்து ஆதாமுக்கு ஈக்குவலா ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. சோ காளையினுடைய ஜீவன், மிருகத்துடைய ஜீவன், எந்த மிருகத்துடைய காளையோ அல்லது ஆடு, அதோட மிருகத்து ஜீவன் ஒரு ஆதாமின் ஜீவனுக்கு ஈடாக ஒரு மீட்பு பொருளாக இருக்க முடியாது. அதே போல தேவ தூதர்களோ அல்லது ஆர்க் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடிய பிரதான தூதனோ அவர்களுடைய பலியும் ஈடு பலியாக இருக்க முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கு ஈடாக ஒரு மனிதன், மனுஷன், அதுதான் தேவனுடைய நீதிக்கு கோரியது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதனால எப்பொழுதுமே காளை ரத்தமோ ஆட்டின் ரத்தமோ ஒரு பொழுதும் ஆதாமின் பாவத்தை எடுத்து போனார். அதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார் என்பதை நம்ம அவர் நம்முடைய கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். அப்ப இதுக்கு பிறகுதான் புது சிருஷ்டிக்கான அழைப்பு ஆரம்பிக்க முடியும். எப்படி வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஆதாமின் பலிக்கு ஈடாக தம்மை செலுத்ததுனால என்ன அதை வந்து அதுக்கு பிறகுதான் இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப எபிரேயர் 10:4 இது குறித்து எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:4 என்ன சொல்லுது? அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவையோட ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலர்களை அழைச்சாரு. அப்ப அவரு மரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அழைப்பெல்லாம் கொடுத்தாரு. இப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, அது சரியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆதாமின் பாவம் விடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு கொடுக்குறது சரியானா அது டென்டேட்டிவ் மேனர்.
அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அப்போஸ்தலர்களை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தார். தேவன் அழைத்து அவர் கொடுத்திருக்கார். சரி, அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டார்கள், புது சிருஷ்டிக்காக அழைக்கப்பட்டார்கள். அது சரிதாங்கிறார். அது ஒரு டென்டேட்டிவ் மேனர். ஏன்னா அவர் ஆனா இன்னும் ஆவியினால அவங்க ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஒரு இடத்துல சொல்லும்போது இன்னும் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது, ஆனால் அவைகளை இப்போ தாங்க மாட்டீங்கிறார். சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துங்கிறார். சத்திய ஆவி பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு இவைகளை நினைப்பூட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் பரிசுத்தாவினால அவங்க வரல, புதுசா ஜெனிப்பிக்கப்படல. ஆகினால அதுவரை அவங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எப்பொழுது இந்த அழைப்பு ஆரம்பித்தது என்று சொன்னால் பெந்தெகோஸ்தேக்கு பிறகுதான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யெகோவா கிறிஸ்து பரமேறி சென்று அந்த நீதிக்காக நீதியிடத்துல ஒப்படைக்கிறார். அந்த தம்முடைய மீட்கும் பலி ஒப்படைத்த பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டுவதற்காக பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கே குழுமியிருந்த 120 பேர் மேலே அந்த பரிசுத்த ஆவி இறங்கியது. தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பண்ணினார் என்று பார்ப்போம். பரிசுத்த ஆவியினாலே அவங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக அப்ப முதல்ல இதுக்கு என்ன இது இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது, இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இப்ப எடுத்தோடனே எல்லாரும் மேலேயும் பரிசுத்தாக, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த அழைப்பு, புது சிருஷ்டி அழைப்பு என்பது பொதுவாக எல்லாருக்கும் கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் பாவியை மனம் திரும்புவதற்கு, நான் நீதிமான்களே அல்ல பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்திருக்கிறார். மத்தேயு 9:13. மத்தேயு 9 யாருக்கெல்லாம் இது கொடுக்கப்படுது, யார் இந்த அழைப்புக்குள்ள வர முடியும் அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக தன்னை பாவி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த நியாயமாக்குதலுக்குள்ள வர வேண்டும் இல்லையா? இப்போ இந்த மத்தேயு 9:13 சம்பவத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது, அவ ஆயக்காரரோடும் பாவிகளோடும் யெகோவா கிறிஸ்து வந்து இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த பாத்தீங்கன்னா, அப்ப பரிசேயரை கேட்கிறாங்க, அவர் சீசர்கிட்ட பார்த்து கேட்கிறார், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணியது என்ன என்று கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது யெகோவா அதை கேட்டுட்டு என்ன சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவருக்கு வேண்டியதில்லை. அப்ப என்ன சொல்றாரு, அப்ப தங்கள் தாங்களே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது கிடைக்காது. அப்ப பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஓசி 6:6 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனத்தை கோட் பண்றாரு. கோட் பண்ணிட்டு ஒரு பிரின்சிபலை அங்க சொல்றாரு. என்ன பிரின்சிபல்? நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப நீதிமான்களே அல்ல என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? ஒருவனும் நீதிமான் இல்லை. சங்கீதக்காரர் சொல்லுறாரு, அப்போஸ்தலர் பவுல் அதான் கோட் பண்றாரு, ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீதிமான்களே அல்லங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று எண்ணக்கூடிய பெருமை பிடித்தவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், நாங்க தாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டோம்னு சொல்லக்கூடிய இந்த பரிசேயர்கள் கூட்டத்தாரெல்லாம் இருக்காங்க இல்லையா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய வேத பாரகர்கள், இவங்கள மாய்மாலக்காரர்கள் என்று சொல்றாரு இல்லையா? அப்ப பாவிகளை மனம் திரும்பி அழைக்க வந்து என்று சொல்லும்போது எதுக்காக சொல்றாரு? மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டுதான் என்ன பண்ண முடியும்? ஜஸ்டிபிகேஷனை பெற முடியும். இந்த ஜஸ்டிபிகேஷன் யெகோவா கிறிஸ்து மூலம், பலி புண்ணியத்தின் மூலமா தான் கிடைக்கும். அந்த ஜஸ்டிபிகேஷனை பண்ண பிறகுதான் இந்த அழைப்பு கிடைக்கும். சரிங்களா? அதுதான் அந்த ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு. புது சிருஷ்டியுடைய அழைப்புக்கான ஆர்டர் என்னன்னா, முதல்ல தம்ம பாவி என்று ஒப்புக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு ஜஸ்டிபிகேஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நியாயமாக்கப்பட வேண்டும். அவங்களதான் தேவன் எதுக்கு அழைக்க முடியும்? யெகோவா கிறிஸ்து அந்த அழைப்பு திவ்ய சுபாவத்துக்கு அழைக்க முடியும். கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகள் ஆவதற்கு அழைக்க முடியும். அப்ப முதல்ல அவங்க செய்ய வேண்டியது ரிப்பெண்டன்ஸ். அதனாலதான் யெகோவா கிறிஸ்து அழைக்கும் போது அழகா அழைக்கிற, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்ப இதையும் 2 வார்த்தை நம்ம விட்டுறக்கூடாது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், எடுத்தோடனே பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொல்லியிருக்கலாம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப மனசாபப்பட்டு யெகோவா கிறிஸ்து யாரெல்லாம் வர்றாங்களோ ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அழைப்புக்குள்ள
அவங்க வர முடியும். அழைப்பை யேசுவா கிறிஸ்து கொடுக்கிறாரு என்று நம்ம படிக்கிறோம். அதனால பாவிகள் ஒருபோதும் இதுல வர முடியாது. பாவிகள் தங்களை நீதிமான்கள் என்று கொண்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுபவர்கள் வர முடியாது. ஆனா எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம்? கோபாக்கினி பிள்ளைகளா தான் இருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன் என்று நம்ம ஒட்டுக்கொண்டு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த நியாயமாக்கப்பட வேண்டும். அந்த நியாயமாக்கப்பட்ட பிறகுதான் அவர் வந்து அழைக்க முடியும். இதை குறித்து ஒவ்வொரு எபிசல், அதாவது நிருபத்திலையும் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. இப்ப ரோமர் 1வது 2வது வசனத்துல படிக்கலாம். ஒவ்வொரு எபிசல்லையும் பாருங்க. ரோமர் 1:2 ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாகி அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படிதான் சொல்லி அழைக்கிறார். அப்ப இவங்க முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்க? மனம் திரும்பி ஜஸ்டிபிகேஷன் பெற்று இந்த கான்சிகேஷனுக்குள்ள அந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்க சொன்னா 1 கொரிந்தியர் 1:2 அவர் என்ன சொல்றாரு? கொரிந்தியிலே கிறிஸ்து யேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய யேசுவா கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் என்று சொல்றதை பார்க்கிறோம். அதுல 9வது வசனத்தை படிச்சுக்கிறா. 1 கொரிந்தியர் 1:9 வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய யேசுவா கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்ப இந்த அழைப்பு யாருக்காக? அழைப்பு மனம் திரும்பிய பாவிகளுக்கு, மனம் திரும்பி யேசுவா கிறிஸ்து மூலமாக வெளியேறப்பட்ட ரத்தத்தினால சுத்திகரித்து கொண்டு நியாயமாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் இந்த அழைப்பு என்று நம்ம படிக்கிறோம். அதாவது யேசுவா கிறிஸ்துவோட தம் குமாரனோட என்ன பண்ணுமா? ஐக்கியமா இருக்க வேண்டும். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய யேசுவா கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு உங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததாக இவங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒருமைப்பாடு. யேசுவா கிறிஸ்துவோட ஒருமைப்பாடு இருக்கணும். அதே சமயத்துல ஜாயிண்ட் ஹேஸ், அவரோடு கூட கனம் மகிமை சாவாமையோடு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கும்படியாக அவர் அழைக்கப்பட்டிருக்காங்க. சரி, அப்ப இதுக்கு என்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோடைய நிபந்தனைகள் என்ன? புது சிருஷ்டிக்கான நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கா? புது சிருஷ்டிக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அழைப்பு இருந்தா அதுக்கான உடன்படிக்கை இருக்கும், நிபந்தனையும் இருக்கும். என்ன நிபந்தனை? ரோமர் 8:17 தான் அதோடைய நிபந்தனை. ரோமர் 8:17 தான் புது சிருஷ்டிக்கான. இப்ப பொதுவாக கிறிஸ்தவர்கள் வந்து born again கிறிஸ்டியன்ஸ், நாங்கெல்லாம் born again கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப born again கிறிஸ்டியன்ஸுக்கான அவங்க சொல்றது வந்து ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அந்த அர்த்தத்துல அவங்க born again கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க. சரி, அவங்க சொல்லட்டும். அவங்க சொல்ற வார்த்தை வந்து புது சிருஷ்டிகளை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா அதற்கான அழைப்பு இப்ப இருக்கா? காலகட்டம் இருக்கா? எந்த உடன்படிக்கையில ஓடுறோம்? அதற்கான நிபந்தனைகள் என்னன்னு தெரியாது. ஆனா நிபந்தனைகள்ல பவுல் எழுதுறாரு. அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8:17 என்ன சொல்றாரு? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிள்ளைகளானால்னா சன்ஸ் ஆஃப் காட், இவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. இப்ப யேசுவா கிறிஸ்து தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கார். சர்வத்துக்கும் யேசுவா கிறிஸ்து தான் யாவே தேவனுடைய பிதாவாகிய யாவே தேவனுக்கு சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் எல்லாத்தையும் ஜெயித்து மரணமே கூறு எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கேன்னு சொல்லி மரணத்தையே இதை ஜெயிச்சவர் இல்லையா? எல்லாத்தையும் அவர் தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. ஆனாலும் அவங்க கூட உடல் சுதந்திரவாளிகளாகும்படி அவருக்கு தான் யாவே தேவனுடைய சொத்து முழுதும் யேசுவா கிறிஸ்து குமாரனுக்கு தான் சொத்து. அவருடைய ஹேர் என்று ஹேர் என்ன? ஹேர் லீகல் ஹேர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வராங்க சொல்றாங்க. லீகலா வாரிசு இல்லையா? வாரிசுக்கான சட்டபூர்வமான வாரிசு என்பதை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க. அது மாதிரி இங்க ஹேர் யேசுவா கிறிஸ்து தான் யாவே தேவன் பிதாவாகிய யாவே தேவனுக்கு சர்வத்துக்கு சுதந்திரவாளி, லீகல் ஹேர் அவர் தான். ஆனா
இவர்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. லீகல் ஹேர். அவர் தான் உடன் சுதந்திரம். ஜாயிண்ட் ஹேர், ஜாயிண்ட் ஹேர்ஸ் ப்ளூரல்ல வருது. ஜாயிண்ட் ஹேர்ஸ் இங்கிலீஷ்ல பாருங்க, ஜாயிண்ட் ஹேர்ஸ் இருக்கும். அப்ப எல்லா தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம் இல்லையா? ஒரு மண்ணான யெகோவா அவருக்கு கடுமையான பாடுபட்டு 100% கீழ்ப்படிந்தார். சிலுவையில் மரணம் வரை கீழ்ப்படிந்தார். அவருடைய மன வியாகுலம், சரீர இம்சை, சரீர விடாயத்தெல்லாம் படிச்சிருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சர்வத்துக்கு சுதந்திரவாளினா கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது, எந்தவித ஐயப்பாடும், எந்தவித கேள்வி கேட்க முடியாது, பியாண்ட் கொஸ்டின். ஆனா இந்த மண்ணும் தூணும் சாம்பலுமான இந்த மனுஷர்கள் இவங்களுக்கும் அந்த ஜாயிண்ட் ஹேர்ஸ் கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவோடு கூட அந்த லீகல் ஹேர்ஸ் ஆகுறதுக்கு, யாவே தேவனுடைய குமாரன் ஆவதற்கு, அந்த சர்வத்துக்கு ஆளும்படியாக ஜாயிண்ட் ஹேர்ஸ் ஆவதற்கு கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வாய்ப்பு. அதான் புது சிருஷ்டியுடைய பானகன் கிறிஸ்டின் சொல்றவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப ஜாயிண்ட் ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். அப்ப அதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறதா இப்பதான் சொல்ல வர்றாரு. முதல்ல அவார்டெல்லாம் ரிவார்டை சொல்லிட்டாரு. முதல்ல ரிவார்டை சொல்லிட்டாரு. என்னென்ன ரிவார்டு? தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரது, அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்கும் உடன் சுதந்திரது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்கள். அதனால அவங்களுக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கு, உடன் ஜாயிண்ட் ஹேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதே போல கிறிஸ்துவுடைய கூட மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி, இதுதான் நிபந்தனை. இப்ப இந்த நிபந்தனையை தூக்கி தூர போட்டுறாங்க. கிறிஸ்துவுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவர்களுடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். அந்த பாடு சாதாரண பாடா? இப்ப இருண்ட யுகம் நான் படிக்கிற சுவிசேஷ சபை சரித்திரம், 7 கால சபைகளை பத்தி நம்ம பிரதர் ஆழ்வி நம்ம தெளிவா எடுத்தாங்க இல்லையா? இந்த 7 கால சபைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அது சத்தியமே கிடைக்காத பஞ்சம், 3.5 வருட பஞ்சம். அத 2000 இல்லையா 3 வருட பஞ்சம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த காலகட்டம்லாம் பாப்பசுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுது, அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க. அதனால அவங்க ஜாயிண்ட் ஹேர்ஸா இருக்காங்க. இப்ப அதுதான் என்னது நிபந்தனை. அப்ப புது சிருஷ்டிக்கான நிபந்தனை என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்படிங்கிறார். இப்ப இந்த நிபந்தனை எல்லாருக்குமானதா இல்ல யூதர்களுக்கு மாத்திரமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆகும். இப்ப நம்ம 70 வார தீர்க்கதரிசனத்தை பத்தி படிச்சோம். அதுல யூதர்களுக்கு அதுதான் காலம். கிபி 36க்கு பிறகு கொர்நேலி மனம் திரும்பிய பிறகு புறஜாதியானுக்கு போனது என்று நம்ம படிக்கிறோம். அப்ப இப்போ 1:24 வருஷத்தை பாத்தீங்கன்னா, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அப்ப இந்த நிபந்தனை யூதர்களுக்கு மாத்திரமான நிபந்தனை இல்லை. இப்ப இதுவரையில யூத யுகத்துல யூதர்களுக்கு மாத்திரமே சிறப்பான அம்சங்கள் கொடுக்கப்பட்டது, விசேஷமான அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த சுவிசேஷத்தை பொறுத்தவரையில கிபி 36க்கு பிறகு பொதுவான அழைப்பு, ஓப்பன் கால் வந்தது, ஜென்ரல் கால் வந்தது என்று படிக்கிறோம். அது எல்லாருக்குமானது, யூதரானாலும் புறஜாதியானாலும் எல்லாருக்குமே நிபந்தனை உண்டுதான் என்று இதை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்ப கிறிஸ்துதான் அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் என்று சொல்லி இதை பார்க்கிறார். அடுத்தது எபிரேயர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இதற்காக ஷூரிட்டியா இருப்பதற்கு அப்படி கர்த்தரா யெகோவா கிறிஸ்து தான் இதுக்கு ஷூரிட்டி என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது அவருடைய பலி புண்ணியத்தினாலதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது என்று படிக்கிறோம். இப்ப எபிரேயர் 7:22 இந்த புது உடன்படிக்கைக்கு, விசேஷித்த உடன்படிக்கை பிணையாளி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:14-15 பாத்தீங்கன்னா, 14-15 எபிரேயர் 9 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்ட மேல் தெளிக்கப்பட்ட கடாரி சாம்பல் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், யெகோவா கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு எந்த அளவுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கும் என்று சொல்றாரு. அப்ப யெகோவா கிறிஸ்துவுடைய
பலி புண்ணியம் தான். அவர் தான் நமக்கு தேவ ஞானமா இருக்கிறார், தேவ பெலனா இருக்கிறார். நமக்குன்னு சொல்லும் பொழுது இங்க புது சிருஷ்டிகளாக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு. ஆகையால் முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தலா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமம் சொல்வது நியாயப்பிரமாண உடன்படிக்கை காலத்திலே நடந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு இல்லையா? இப்பதான் படிச்சோம். சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரங்களா இருக்கும்படியாக அதுக்காக இப்ப யாருதான் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக யேசுவா கிறிஸ்து இருந்து அதை செயல்படுத்துகிறார். அது அவருக்கு ஷூரிட்டியா இருக்கார். அவர் தான் அதுக்கு பிணையாளியா இருக்காரு என்று படிக்கிறோம். அந்த புது உடன்படிக்கை முத்திரிக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்து கொண்டு வர்றாங்க. அதுக்காக தான் அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க என்று படிக்கிறோம். அதனால இதோட நம்ம எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க, யார் அழைக்கப்பட்டிருக்காங்க என்பதை குறித்து பார்த்தோம். இப்ப பொதுவாக இந்த அழைப்பு வந்து புது சிருஷ்டிகிற அழைப்பு வந்து எல்லாருக்குமானது அல்ல. இது வந்து விசேஷித்த வகுப்பாருக்கு மாத்திரமே. முதலாவதாக நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய தங்களை தாங்களே நீதிமான்கள் சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. பாவிகள் யார் மனம் திரும்பி வராங்களோ அவங்க ஜஸ்டிபிகேஷன் அடைய வேண்டும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அவங்க சுத்திகரிக்கப்பட்டு நியாயமாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த அழைப்பு சுவிசேஷத்திலே வழங்கப்படுகிறது. முதலாவதாக கபடற்ற உத்தமேஸ்வரர்களுக்கும் அதன் பிறகு ஜென்ரல் கால் பொதுவான புறஜாதிகளுக்கும் வழங்கப்படுகிறது. அதற்கான நிபந்தனைகள் இருக்கா அப்படின்னா ஆமா, நிச்சயமாக நிபந்தனைகள் இருக்கு. அதுக்கான வெகுமதி என்ன என்று பார்த்தோம். சரிங்களா? அப்ப கிறிஸ்து தான் அதுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். கிறிஸ்து எப்படி ஓடினாரோ அவளை போல அடிச்சுகளை பின்பற்றி அவர்கள் ஓட வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிடலாம். மீதி வந்து வருங்காலங்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அழைப்பு என்பது புது சிருஷ்டி என்பது ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு வந்து எல்லாருக்கும் இல்லை, அது குறிப்பிட்ட விசேஷ வகுப்பார் தான் யாரெல்லாம் தகுதி அம்சம் இருக்கு. அந்த தகுதி அம்சம் என்னன்னா அவங்க ஜஸ்டிபிகேஷன் அடைய வேண்டும். யேசுவா கிறிஸ்து மூலமாக அவங்க ஜஸ்டிபிகேஷன் அடைந்த பிறகு முதல்ல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஜஸ்டிபிகேஷன் அடைந்த பிறகு அவங்க அழைப்பு, அவங்க இருதயத்தை பார்த்து தான் தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது கிரேட் சால்வேஷன், காமன் சால்வேஷன் கூடிய பெரிதான ரட்சிப்பையும் மற்றும் பொதுவான ரட்சிப்பை குறித்த ஒரு வேறுபாட்டை பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தேன்னு சொன்னா அந்த மாம்ச சேவைக்கான அழைப்பு எதற்காக, அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நியாயப்பிரமாணம் நிழல்களாக இருக்கிறது. இந்த புது சிருஷ்டிக்கான காரியங்களா நிழல்களாக அடையாளங்களாக முன் அடையாளங்களாக இருக்கிறது என்று நம்ம படிச்சோம். அடுத்து புது சிருஷ்டிக்கான நிபந்தனைகள் கட்டாயம் இருக்கு. அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது அதற்கான வெகுமதியாக கிடைக்கும். இப்ப தேவன் தாமே நமக்கு இந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஆமாம். தேங்க்யூ.